பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் டெல்லியில் விஷமுள்ள கோப்ராக்கள் அதிகரித்து வருவது அதிகாரிகளை பதற்றத்தில் ஆழ்த்தியது. இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இறந்த ஒவ்வொரு கோப்ராவுக்கும் பரிசுத் தொகை. தொடக்கத்தில் இது மிகப்பெரிய வெற்றியாக தோன்றியது. ஏராளமாக கோப்ராக்கள் கொல்லப்பட்டன. எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் பட்டது. ஆனால் கதையில் ஒரு எதிர்பாராத திருப்பம். வெகுமதியை பயன்படுத்தி லாபம் பார்க்க சிலர் கோப்ராக்களை வீட்டிலேயே வளர்த்து பிறகு அவற்றை கொன்று அரசாங்கத்திடம் பணம் பெறத் தொடங்கினர். அதிகாரிகள் இந்த மோசடியை உணர்ந்தவுடன் திட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. அதனால் பயனற்ற கோப்ராக்களை வளர்த்தவர்கள் அவற்றை நகரத்திற்கே விடுவித்து விட்டனர். இறுதியில் என்ன ஆனது? கோப்ராக்களின் எண்ணிக்கை முந்தையதை விட பல மடங்கு அதிகரித்தது. இதுவே வரலாற்றில் கோப்ரா எஃபெக்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நல்ல நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஊக்கத்தொகை அதன் எதிர்மறை விளைவால் பிரச்சனையை மேலும் மோசமாக்கிய கசப்பான உதாரணம்.